வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோன்னா அது நமக்கு கிடைக்கலனா, இன்னைக்கு நாம் ஒரு நாரைக்கும் ஒரு வேட்டைக்காரனுக்கும் இடையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு நாரையும் வேட்டைக்காரனும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஆற்றின் கரையில் அழகான தாமரை மலர்கள் பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. அந்த தாமரை மலர்களுக்கு நடுவே ஒரு நாரை வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதே இடத்துல சோமுன்னு ஒரு வேட்டைக்காரனும் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் தினமும் மீன் பிடிச்சிட்டு வந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய மீனை பார்த்தான். வாவ், இந்த மீனை நான் பிடிச்சிட்டா நான் இன்னைக்கே பணக்காரன் ஆயிடுவேன்னு நினைச்சான். அவன் தன்னோட வலைய அந்த பெரிய மீன் மேல வீசினான். ஆனா அந்த மீன் எப்படியோ தப்பிச்சு ஓடிருச்சு. அப்போ அங்க இருந்த ஒரு பெரிய நாரை ஒன்று சோமுவை பார்த்துச்சு. சோமு, நீ இந்த ஒரு பெரிய மீனை பிடிக்க ஆசைப்படுற மாதிரி தெரியுது. ஆனா இந்த ஏரியில நிறைய சின்ன மீன்கள் இருக்கு. அதை நீ பிடிச்சாலே உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா சோமு நாரையோட பேச்சை கேட்கவே இல்லை. நான் இந்த பெரிய மீனை முடிச்சுத்தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா சொன்னான். சோமு அந்த பெரிய மீனை பிடிக்கிறதுக்காண்டி எடுத்த எல்லா முயற்சியிலையும் மீன் அவனை ஏமாற்றி கடைசியில அவன்கிட்ட இருந்த வளையவே கிழிச்செறிஞ்சு தப்பிச்சு ஓடிருச்சு. சோமு ரொம்பவே களைப்பாயிட்டான். அவன், நான் இந்த பெரிய மீனை துரத்தி இந்த பெரிய ஏரியில இருந்த எல்லா மீன்களையும் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்பிட்டு இருந்தான். சோமு தான் தவற உணர்ந்துட்டான். அவன் நாரையிட்ட போய் மன்னிப்பும் கேட்டு, நாரையே, நீ சொன்னது சரிதான். இப்போதான் நான் என்னோட பேராசையினால ஒரு மீன் கூட இல்லாம வந்திருக்கேன். என்னோட வலையவும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டான். குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? பேராசைப்படாமல் இருக்கிறத கொண்டு திருப்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.